உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னோட மைண்ட் செட்டு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் தான். நிறையா பிஸ்னஸ் போட்டு நான் தோற்று போயிருக்கேன். தோற்றவன் கையில் திடீர்னு ஒரு கிஃப்ட்டு வந்து ஒரு அலாவுதீன் அற்புத வேலை கொடுத்த மாதிரி டாட்டா ஏசி எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. வணக்கம், என் பேர் வந்து விஜய். மதுரையில் சீலைக்கார லாஜிஸ்டிக்ஸ் சென்டர் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா 2010 நான் டாட்டா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் மொத்தம் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 53 வெஹிக்கிள் ரன் பண்ணுறோன்னே. இருக்கிறதுல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வண்டினா நான் டாட்டா இன்ட்ரா வி கோல்டை தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு அதை கேட்டிங்கன்னா, வண்டியோட மைலேஜ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதோட ரொம்ப பியூட்டிஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரில் போகிற ஸ்மூத்னஸ் இருக்கும். வண்டி எவ்வளோ லாங்கு போனாலும் லோக்கல் வந்தாலும் அந்த சஸ்பென்ஸோட ஸ்மூத்னஸ் வந்து வேறு எந்த வண்டியாலும் கொடுக்க முடியாது. வண்டின்றது நம்மளோட ரெண்டாவது கண்ணு மாதிரி, நம்ம சொல்கிறது வண்டி கேட்கும். ஸோ டாட்டாவும் அதே மாதிரி தான். டாட்டா இன்ட்ரா V30 கோல்டுன்றுமே பத்திரமா சேஃப்டியாக போயிட்டு வந்துடும். ஸோ வாழ்க்கையில் நிறையா கஷ்டத்தை அனுபவப்பட்டு மூட்டை தூக்கி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி தோற்றவன் என்னைக்காக இருந்தாலும் ஜெயிக்க தான் போகிறான். அது நம்ம டாட்டா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்தது.